Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக தேவனுடைய சமாதானத்துல நிறைவாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு. அவருடைய செயல்கள் நிச்சயமாக அது அதிசயமாய் இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசுடைய வார்த்தைகள் அதை விட ரொம்ப நல்லது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள் என்று வார்த்தையோடைய அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் பெரியவரா இருக்கிறார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளில் காணப்போகிற தேவனோட வார்த்தையானது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் நம்மளுடைய யோசனைகளை உறுதிப்படுத்த வேண்டும்னா நம்மளுடைய செயல்கள் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும், தேவன் இடத்துல ஒப்புவிக்கணும். நம்மளே தனிச்சு, நம்மளே சிந்திச்சு, நம்மளே சொந்தமாய் நினைக்கும் போது, தீர்மானம் பண்ணும்போது அந்த காரியத்துல தேவனுடைய பலனை நம்ம காண முடியாது, தேவனுடைய சமாதானத்தை காண முடியாது. இன்னைக்கு அநேக சூழ்நிலை வரும்போது நம்மளே என்ன பண்ணுகிறோம், நம்மளுடைய பலத்தை நம்பி, நம்மளுடைய திறமைகளை நம்பி நிறைய காரியங்கள் செய்யும் போது அது நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, அது ரொம்ப நம்மளுக்கு தோல்வியா காணப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய சொந்த பலம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்புவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், சாலமோன் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் தேவன் இடத்துல, ஏன்னா சாலமோனுடைய தகப்பன் தாவீது அவர் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை தேடுறத இந்த சாலமோன் கண்டார். என் தகப்பனு என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் தகப்பனை ரொம்ப தேவனை தேடுவாரு அப்படின்னு சாலமோன் அறிந்தனால சாலமோன் இப்படி ஒரு வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்லுகிறாரு, உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செயல்கள், நீ செய்கிற காரியம் எப்படியாக இருக்கிறது, நீங்க செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எப்படியாக இருக்கிறது, பேசுகிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது, அவிசுவாசத்துல பேசுகிறோமா, இல்ல விசுவாசத்தோடு பேசுகிறோமா, தேவனோட வார்த்தையில பேசுகிறோமா, இல்ல உலகத்துல காணப்படுகிற வார்த்தையினால் பேசுகிறோமா? பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால உங்களுடைய செயல்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உன்னுடைய யோசனைகளை உறுதிப்படுத்துவார். நீங்க செய்கிற காரியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேவனோட வசனங்கள் நிச்சயமாக உங்க இருதயத்தில் பேசப்படுவதாக ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களோடு இடைப்படும்படி இந்த சமாதானத்தை விடுவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.